ஃப்ரைடே 4:30க்கு எழுந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனா 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். கடகடன்னு குளிச்சு முடிச்சுட்டு, பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்து பார்க்குறேன். பசுமாடு குளத்து மேல நின்னுட்டு இருந்துச்சு. எப்பவுமே என் பசங்க தான் குளத்த அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னு இல்ல, போயிட்டு வரும்போது குளத்த மிதிச்சுருவாங்க. அந்த வேலைய இன்னைக்கு பசு செஞ்சுட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அதுமா காலையில வந்தனால அதுக்கும் பழத்த போட்டுட்டு கிச்சன் வேலைகள ஸ்பீடா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். 7:45க்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 7 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாதம் தனியா, குழம்பு, பொரியல்லாம் தனித்தனியா வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சிங்கிள் பாட் ரெசிபியே ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சுட்டேன். முதல்ல பிரியாணி ஸ்பைசஸ், முந்திரி, தேங்காய் நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கூட 2 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா காலி ஆயிடுச்சு. அதனால அத ஸ்கிப் பண்ணிட்டேன். மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு, கரம் மசாலா தூளு, தயிரும், லெமனும் சேர்த்து ஒண்ணும் பாதியுமா அரைச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா டைரக்ட்டா கிரேவி பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. அரைச்சது எல்லாத்தையும் எண்ணெய் ஊத்தி வதக்கிக்கோங்க. 2 தக்காளி, பச்சை மிளகா, மீல் மேக்கரு, அரிசி, தேவையான தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வேக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற சீட்ஸு, நட்ஸு, வாழைப்பழத்தை போட்டு ஒரு பயோட்டின் ட்ரிங்க்கும் ரெடி பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கும் கிளம்பி போயிட்டேன்.